மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th தமிழ் பப்ளிக் 2025க்கான கம்ப்ளீட் ஆன்சருக்கு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக அப்படின்னு இந்த நாளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் சைட்லேருந்து பார்க்கலாம். பைங்கூழ் பிரிக்கிறப்ப பசுமை ப்ளஸ் கூழ்னு வரும், மை விகுதி போயிடும். அடுத்து செகண்ட் ரூல் என்ன வரும்னா, அந்த பசுவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அதான் அடி அகரம் என்ன ஆகுது, பா வந்து பார்த்திங்கன்னா அகரம். ஸோ அது இப்போ ப்ளஸ் ஆதானே, ஸோ அதனால் அகரமில் இருக்குது. இது வந்து பைன்னு மாறுது. ஸோ அதனால் இதுக்கு இது மேப் ஆகும். செகண்ட் ஒன்றுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து வரும். அடுத்ததாக செங்கதிர் செம்மை ப்ளஸ் கதிர்னு வரும், ஈறுபொதலில் மை போயிடும். அதுக்கப்புறமா அந்த இம் வந்து இங்காக மாறும், முன்னின்ற மெய் வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சு வருது. ஸோ அதனால் இதுக்கு இது மேப் ஆகும். அடுத்ததாக காரிருள் கருமை ப்ளஸ் இருள் அப்படின்னு சொல்லிட்டு வரும், மை விகுதி அதே மாதிரியே நீ போயிடும். இந்த இடத்துல கரு அப்படிங்கிறது காரு அப்படின்றது வந்து ஆதிநீட்டல் விதி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும் தான், இனமிகள் விதி மூலமாக நமக்கு வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது ஒப்புரவு என்பதன் பொருள் மற்றவர்களுக்கும் உதவுவதுங்கிறது தான் பொருள். ஸோ அதன்படி இங்கே நமக்கு ஊருக்கு உதவுவது. இது ஒரு புக் பேக் கொஷின் தான். இதுக்கப்புறம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிதான். 8 தொகை நூல்களுள் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல். ஸோ இது வந்து புறம் சார்ந்த நூல். அதுக்கப்புறம் சேர மன்னர் குறித்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு வந்து 45. 5th ஒன் ஆக்கப்பேர் விகுதி பெறாத சொல் வந்து ஆசிரியர். 6th ஒன் வந்து மகிழ்ச்சியின் மைந்தரும் போல்து டேஷ் நினை, மறதியால் கெட்டவர்களை நினை. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து செம்மையான மொழி. ஸோ அதான் செம்மொழி. இந்த இடத்துல பொருத்தமான எது வந்து கரெக்டாக இருக்குது, எது கரெக்டாக ஆல்ரெடி மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை டாக்டர் தான். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நமக்கு குறும்புதினம் புக்கில் நமக்கு இருக்குது. ஸோ இது ஒன்று மட்டும்தான், மற்ற எல்லாமே வந்து தப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான். ஸோ செயல்லே இருக்குது நமக்கு, அதான் வினை உவமை. 10th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பொருட்களின் துன்பம் அகலும் பற்றுகள் அகலும். வெண் சுவை, ஸோ வெண்மை ப்ளஸ் சுவை மை விகுதி வந்திருக்கு, ஒரு பண்பை குறிக்குது, அதனால் பண்பு தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி வந்து மசானா பூக்கோக்கா எழுதின நூல் தான். இங்கே புதிருக்கான விடை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பூவின் உறுப்பு, ஸோ பூவில் வந்து எது இருக்கும், மதி இருக்காது, கம்பு இருக்காது, ஆள் இருக்காது, இதழ்கள், பூவில் வந்து இதழ்கள் இருக்கும். புன்னகையின் பிறப்பிடமும் நானே. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து இதழ். இந்த இடத்துல 14th ஆப்ஷன் ஆ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தவறான இணை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கே இந்த இடத்துல மெய்யெழுத்து வந்ததுக்கப்புறம் இது வந்திருக்கு. ஸோ அது இதை மட்டும் நம்ம தனியாக பிரிச்சுருக்கணும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஆ தான் வந்து பார்த்திங்கன்னா தவறான இது. ஸோ அதுதான் நமக்கான விடை. அடுத்து 15th கொஷின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் நமக்கு. பாயிரம் அப்படின்றது வந்து நூலுடைய முகப்பில் வைக்கக்கூடிய ஒரு பகுதி. நூலை உருவாக்கும் ஆசிரியருடைய சிறப்பு, ஸோ ஆசிரியரோட குறிப்பு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதையும் அந்நூல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து நூலுடைய முகப்பில் வந்து வைக்கப்படுவது தான் பாயிரம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கிட்டீங்க. இந்த ஒரு 2 பாயிண்ட் இது மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். தொல்காப்பியத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வச்சுருந்தாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்கனாலும் ஓகே. இல்லைன்னா பேசிக்காக பாயிரம்னா என்ன, நூலின் முன்னாடி வச்சு எழுதுறது, அவ்வளோதான். இந்த கேள்வி திருக்குறளிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மருந்து மரமாக இருப்பவர் வந்து பெருந்தகையாளர். மருந்து அப்படின்றது வந்து செல்வம். ஸோ மருந்து வந்து செல்வம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். மருந்து மரமாக இருப்பவர் வந்து பெருந்தகையாளர். அடுத்தது மனோன்மணியமுடைய நூல் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே நமக்கு போதும். ஸோ மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் ஆகும். அதே மாதிரி லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி தமிழில் வந்துட்டு பேராசிரியர் சுந்தரனார் எழுதியுள்ள நூல். அவ்வளோதான். ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னாலே வந்து டெஃபினட்டாக 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எளிய நடையில் ஆசிரியர் பாவால் அமைந்தது அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக எழுதிருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் எனி 2 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஓகே. அடுத்தது மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் புக் பேக் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. மேருமலை போல் மதினா நகரின் மேல் மாடங்கள் உயர்ந்திருந்தன. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புக்கில் இருக்க அதே கண்டென்ட் அப்படியே. அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த பேரொளி பெருங்கடல் போல் இருந்தது. மதீனா நகரின் வீதிகள் பிரபஞ்சம் போல் பறந்து விரிந்திருந்தன. அத்துடன் பெரிய மாளிகைகள் சிறிதும் இடைவேளையின்றி நெருக்கமாக அமைந்திருந்தன. ஸோ இவ்வளவு எழுதணும் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த லாஸ்ட் ஒரு இது, பெரிய மாளிகைகள் சிறிதும் இடைவேளையின்றி நெருக்கமாக அமைந்திருந்தன. ஸோ இதன் காரணமாக
மதிரா நகரம் வந்து ஒரு மாளிகை நகரம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் வந்து எழுதினா போதும். உரைநடை 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து மாநில மரம் பனை மரம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாநில மரம் பனை அப்படின்னு எழுதுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றின குறிப்புகள் எழுதுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 மார்க். இது ஏழைகளின் கற்பக விருட்சம், சிறந்த காற்று தடுப்பான், ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் தன்மையுடையது. ப்ராபப்ளி இதுக்கு 1/2 மார்க் கூட கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ்க்கும் 1.5 மார்க் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஆன்சர் கீ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தால் தான் தெரியும். பட் மோஸ்ட்லி பனைமரம்னு எழுதுனதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 1/2 இல்லை 1 மார்க்காவது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்ததாக உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. ஸோ ஓவேஸ் அவர்கள் வந்து உயர்நிலை கல்வி முறை ஒன்றை பயின்றாரு. இந்த கல்வி முறையில் தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை. ஸோ தனியாக அவர் வந்து புலவர்கள்கிட்ட கற்கிற ஒரு முறை. அதே போல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் உவேசா பாடம் பயின்றார். ஸோ இந்த 2 லைன் எழுதிட்டிங்கன்னா போதும். அடுத்தது அந்த கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகள் பெயர். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதனால் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிந்திருந்தனர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றது எழுதினாலே கண்டிப்பாக நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அவங்க ஆஃபீஸர்ஸோட நேம் வந்து எழுதணுங்கிற அவசியம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன அறியணும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கிராமர் எக்ஸசைஸ் போயிடலாம். செங்கயல். ஸோ செம்மை ப்ளஸ் கயல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். ஏற்கனவே நம்ம வந்து மேலே 1 மார்க்ஸில் இதே மாதிரி தான் பார்த்துருந்தோம் செங்கதிர்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈறுபோதல் விதி மூலமாக இந்த மை வந்து நீங்கிரும். அதன் பிறகு இந்த முன்னின்ற மெய் திரிதல் விதி மூலமாக இம் வந்து பார்த்திங்கன்னா இங்குன்னு மாதிரி மெய் வந்து திரிஞ்சு செங்கயல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடும். அடுத்தது அணிந்துரை. ரொம்ப ஈஸி. அணிந்து ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அணிந்து ப்ளஸ் உரை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள் இருக்கக்கூடிய அந்த உயிர்வரை நுக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி ஸோ இத்து மட்டும் நமக்கு வந்து அணிந்து ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ அதன் பிறகு இந்த இத்தும் ப்ளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி நமக்கு 2 ஜாயின் ஆகி அணிந்துரைன்னு வந்து. அடுத்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும். தங்கை அப்படின்றப்ப சிஸ்டருங்கிறத டினோட் பண்ணும். பிரிக்கிறப்ப தம் ப்ளஸ் கை, தன்னுடைய கை அப்படிங்கிறத நமக்கு வந்து டினோட் பண்ணுது, என்னுடைய கை அப்படின்னு சொல்லி. கால்நடை. கால்நடை அப்படின்றது விலங்குகள் வந்து குறிக்கிறது, அனிமல்ஸ். இதே கால் தனியாக நடை தனியாக பிரிக்கிறப்ப காலால் நடக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்தும் சேர்த்தும் நம்ம வந்து தொடர் வந்து சொல்லணும். இது ஓன் வேர்ட்ஸில் எழுதுறது தான். கலை சொல்லாக்கம்கான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராமர் லெசன்லேருந்து இலக்கணம்லேருந்து கேட்டிருக்க ஒரு 2 மார்க் கொஷின் குருவினா மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்டிருக்காங்க. ஸோ கலை சொல்லாக்கம் பேசிக்காக என்ன, டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ பொருள் தெரிந்த பிறமொழி சொற்கள், நமக்கு மீனிங் தெரியும், பிறமொழி சொற்கள் வேறு மொழியில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு வந்து தாய்மொழியில் வந்து மாற்றி அமைப்பது, வழக்கில் உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான இடத்தில் புதிய சொற்களை உருவாக்கியும் தருவது கலை சொல்லாக்கம். டிரான்ஸ்லேஷன் அதை நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கான மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அறிந்து. அறிந்து வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறப்ப அரி ப்ளஸ் இத்து வந்து ப்ராக்கெட்டில் இந்துன்னு வரும், ஏன்னா அது சந்தி, ப்ளஸ் இத்து ப்ளஸ் உ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அரி வந்து பகுதி, இத்து சந்தி. இத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை இங்கே ஒன்று வரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விகாரமாக இந்தா வந்து பார்த்திங்கன்னா வரும். ஃபைனலாக இருக்க ஊ வந்து பார்த்திங்கன்னா வினையச்சு விகுதி, ஏன்னா அறிந்து சென்றான், அறிந்து நடந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வினை சொல் போட முடியுது இல்லையா, அதனால் இது வந்து ஒரு வினை எச்ச விகுதி, அவ்வளோதான். துய்த்தல். ஸோ பார்த்தாலே தெரியுது நமக்கு இது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கடைசியில் தல் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துய் ப்ளஸ் இத்து அப்படியே வந்துடும், ப்ளஸ் தல்லுன்னு தான் நமக்கு வந்து ஒரு இத்து ப்ளஸ் அல்லுன்னு வராது, தல் அப்படின்னு தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு காலத்தை எதுவுமே டினோட் பண்ணல, பாஸ்ட்டாக ப்ரெசென்ட், அதனால் இத்து வராது. ஸோ துய் பகுதி, இத்து வந்து சந்தி, தல் வந்து தொழிற்பெயர் விகுதி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிற மாதிரியே பிரித்து அந்த இடைநிலை மட்டும் எடுத்து அது எந்த இடைநிலை, இறந்த காலமா நிகழ்காலமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ செய்தாரில் வந்து இது பேசிக்காக நம்ம பார்க்குறப்ப ரீட் பண்ணுறப்பே தெரியுது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இத்து வந்து வந்திருக்கு இந்த இடத்துல நடுவில். ஸோ இத்துங்கிறத இந்த இடத்துல இடைநிலை, இறந்த காலத்தில் இருக்குது. கண்டான். இந்த இடத்துல நமக்கு வந்து இட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அடுத்தது வென்றால், இதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. மெயினாக நமக்கு இரு வந்து வந்திருக்கு. எல்லாமே இது வரைக்கும் இறந்த கால இடைநிலை தான் வந்து இருக்குது. பேசினர், இதுவும் நமக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ மெயினாக பேசு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆர், ஸோ இன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. அடுத்ததாக என்னை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு
எக்ஸ்க்ளமேஷன் பண்ணி வாவ்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை செய்தி தொடராக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை சிறப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தொடராக நம்ம சிம்பிளாக ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டோன்னா முடியும். அடுத்தது ரொம்ப சிம்பிள், மோனை ஏய்பு கேட்டிருக்காங்க. ஸோ மோனை ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகி வர்றது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வா வந்திருக்கு, ஒரே அடியில் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அதே போல் நமக்கு இங்கேயும் வந்து மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏய்பும் வருது, வளர்ந்து. அதே மாதிரியே வெண்ணிலாவே, இங்கேயும் வெண்ணிலாவே, வாடி. ஸோ இதுவும் 3 எய்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. மோனை பொறுத்தளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு இங்கே இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று, வேறு எங்கேயாவது இருக்கா? அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனை அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதும். அடுத்து 29th கொஷின், கார்புள்ளி அப்படின்றது கமா, வினாக்குறி, கொஷின் மார்க், இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு தொடர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீ இன்று எங்கே போகிறாய் கமா நண்பா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வந்து போட்டு எப்படி வேணால் நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸாக நம்ம வந்து இங்கே ஜம்பிள்டு வேர்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின் தான், மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட் வந்து மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும், இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது, அடுத்ததாக நமக்கு சிறுவினாக்கள் இருக்குது. ஸோ சிறுவினா நீங்களே எழுதியிருப்பீங்க. இந்த ஒரு இது மட்டும் நான் சொல்கிறேன் இடஞ்சொட்டி பொருள் விளக்கம்னால. இது வந்து திருமலை முருகன் பல்லுல வடகரை நாட்டின் வளத்தை கூறும்போது பெரியவன் கவியாயர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின அந்த பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக கிராமர் பார்ட் 4 மார்க்கில் இதில் என்ன அணி வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் வந்திருக்கு. ஸோ செயலில் முதலில் வரும் ஒரு சொல் அதே பொருளில் மீண்டும் வருது, சேம் மீனிங் அண்ட் ரிப்பீட்டடும் அதே வேர்ட், சேம் மீனிங் சேம் வேர்ட் வந்து வரதா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இதற்கடுத்தது 41வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ பாடி நாள், பாடு கிரால், பாடுவாள், அப்புறம் வரைவாள், இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இதில் 4 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். அடுத்ததாக இதை தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எப்படி வேணால் எழுதிக்கலாம், பட் மீனிங் புரிஞ்சு எழுதணும். அவசர கொடுக்கைன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ராப்பராக பண்ணாமல் அவசரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி அவர் ஒரு அவசர கொடுக்கையாக முந்திக்கிட்டு இந்த விஷயத்தை செய்கிறாருன்னு ஓன் வேர்ட்ஸில் இது வேணால் எழுதிக்கலாம். முதலை கண்ணீர் அப்படின்றப்ப ஃபேக் டியர்ஸ், பொய்யா அழுகிறது. கைதூக்கி விடுதல் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுறது. காணல் நீர் வந்து இருந்தும் இல்லாத மாதிரி வந்து இருக்கும், உறவினர்களின் உதவி காணல் நீரை போன்றது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். அது எல்லாமே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுறது தான். ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை நம்ம எல்லாமே இந்த இடத்துல ஓன் வேர்ட்ஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேலை செய்யும்போது வேலை செய்ய வேண்டும் மற்றும் படிக்கும்போது விளையாடும்போது விளையாட வேண்டும் அப்படின்னு எழுதிருங்க. பென் இஸ் மைட்டர் தன் தி ஸ்வார்டு. பேனா வாளை விட வலிமையானது, இல்லைனா பேனா முனை கத்தியை விட வலிமையானது. கத்தின்னு சொல்லலாம், வாழ்னு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம், இதனால் ஓகே தான். ஐ ஃபார் அன் ஐ ஒன்லி என்ஸ் அப் மேக்கிங் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட். கண்ணுக்கு கண் என பழிவாங்கும் செயல் முடிவில் உலகம் முழுவதையுமே குருடாக்கிவிடும் அப்படின்னு. நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பர்மிஷன். எனது அனுமதி இல்லாமல் யாரும் என்னை வேதனைப்படுத்த முடியாது. ஓன் வேர்ட்ஸில் எப்படி வேணால் எழுதிக்கலாம். இது வந்து எழுதக்கூடாது, இது ஒன்லி ஃபார் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான. அதன் பிறகு மனப்பாட பாடல் வந்து நமக்கு இருக்குது. ஆக்கியோன் என தொடங்கும் பாயிரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆக்கியோன் பெயரே வலிய எல்லை, 100 பெயர் யாப்பே நுதலைய பொருளே, கேட்போர் பையனோடு ஆய என் பொருளும், வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே அப்படிங்கிற அந்த இது வந்து எழுதணும். அடுத்தது செயல் என முடியும் குரல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும், இது ஃபஸ்ட் லைனில். அடுத்து வந்து துணை வழியும் தூக்கி செயல் செகண்ட் லைனில் வரும். இது மட்டும் எழுதணும்னு இல்லை, இன்னொரு குரலும் செயலில் வந்து முடியும். ஸோ இதுதான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச குரல் அது ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். இப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அதுவும் செயலில் தான் முடியுது. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஓவரால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் எப்படி எழுதியிருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.